கேட்டாள். வணக்கத்தோட கேட்டாள். நாரத சுவாமி பரமானுகிரகம் பண்ணினாள். வணக்கத்தோட கேட்டா பலன் சொல்லுவாள். அதே மாதிரி ராமச்சரித்திரம் கேட்கறதுக்கு பலம் 6 இடத்துல சொல்லியிருக்காள் ஸ்ரீமத் ராமாயணத்துல. கடைசியில ஒரு இடம், கடைசியில சொல்லும் பொழுது ராமச்சரித்திரம் மொத்தம் கேட்கணும்னா ஜென்மாந்தரத்துல சூரிய கிரகண புண்ணிய காலத்துல குருக்ஷேத்திரத்துல தன்னர தங்க கட்டிய தானம் பண்ணவாளுக்கு தான் கிடைக்கும். இந்த கலியிலே பரீட்சை பண்ணி பார்க்கலாம். கையில இருக்கிற கட்ட ரேகை புத திசையா இருக்கும். ராமனுக்கு புத திசை தான் காட்டுக்கு போனார். சர்வ சுத்தம் தலைகள் போயிடும். அவன் ராமாயணம் கேட்கறது இந்த கூட அழியும். உடனே ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து சேரும்னு. அப்படி எத்தனை பேர்கள் ஓடாத மில்லெல்லாம் ஓடுவது. ஆமா கூட அழிஞ்சு போச்சுன்னு ஒன்று காட்டுறான். சென்னையிலேயே ஒன்று காட்டி ஆச்சரியப்பட்டார். ராஜாஜிட்டையும் இங்கே ஒன்று காட்டி இன்னிலிருந்து மில்ல ஓட ஆரம்பிச்சதுன்னு ஒன்று காமிச்சார். உடனே ஆச்சரியப்பட்டால் நோட்லையும் பிரஸ் பண்ணது இருக்கு, கையில காணும். இப்படி பகவத்குணம் காட்டா உடனே க்ஷேமம் நிச்சயம் தெரியுது. பிரத்யார போய் கேட்கவே வேணாம். எத்தனையோ தடவை ராமாயணம் சொல்லிவிட்டோம், ஸ்லோகம் சொல்லிவிட்டோம். இன்னைக்கு சொல்லும் போது புதுசாத்தான் இருக்கு. நேற்றுக்கு சொன்ன ஸ்லோகம் காஞ்சிபுரத்துல சொன்ன ஸ்லோகம் தானே. இன்னும் அப்படி தோணல. நேற்றுக்கு சாப்பிட்ட வாழைக்காய் கண்டா இன்னைக்கு பிடிக்கிறதா? நேற்றுக்கு படிச்ச பேப்பர் இன்னைக்கு கண்டா வழக்கண்ட மாதிரி பாக்குறேன். அப்படி இருக்கிற போது ராமச்சரித்திரத்தை இந்த ஸ்லோகத்தை எத்தனை தடவை படிச்சாலும் பொறும்னு தோணல, புதுசாகவே தோன்றுறது. அதுல உண்மை எத்தனை உண்மை இருக்கணும்னு அதுல இருந்து பக்தால் புரிஞ்சுக்கணும். மகா புண்ணிய சரித்திரம் ராமச்சரித்திரம்.